அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் மீடியாவின் இன்றைய நாளுக்கான உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காரசார விவாதத்தில் முடிந்த ட்ரம்ப் மற்றும் ஜெலன்ஸ்கி சந்திப்பு, பாதியில் முடிந்த ஆலோசனை. மீண்டும் நேரடி விமான போக்குவரத்து. ஜெர்மனி புதிய அரசை அமைக்க கட்சிகள் தீவிரம். அமெரிக்காவுக்குள் நுழையும் சீன கப்பல்களுக்கு $1.5 மில்லியன் வரி. ட்ரம்ப் மற்றும் ஜெலன்ஸ்கி மோதல், உக்ரைனுக்கு ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் ஆதரவு. தென்கொரியாவில் 9 ஆண்டுகளுக்கு பிறகு அதிகரித்த குழந்தையின் பிறப்பு விகிதம். அமெரிக்காவில் வாழ்வது மகிழ்ச்சியாக இல்லை, அமெரிக்கர்கள் கொடுத்த அதிர்ச்சி தரும் தகவல்கள். தொடர்வன விரிவான செய்திகள். ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்ற முயற்சியின் ஒரு பகுதியாக வாஷிங்டனில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி இடையிலான சந்திப்பு கடும் வாக்குவாதத்தில் நிறைவு பெற்றது. அதன் காரணமாக செலன்ஸ்கியுடனான பேச்சுவார்த்தையை ட்ரம்ப் பாதியில் முடித்துக் கொண்டு புறப்பட்டுள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த 2022 பிப்ரவரி மாதம் படையெடுத்ததிலிருந்து அப்போதைய அதிபர் ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசும் மேற்கத்திய நாடுகளும் உக்ரைனுக்கு உதவிகளை வாரி வழங்கின. இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவின் புதிய அதிபராக கடந்த மாதம் பதவியேற்ற ட்ரம்ப் இந்த விவகாரத்தில் ஜோ பைடன் அரசின் கொள்கைகளை அடியோடு மாற்றியமைத்திருந்தார். ரஷ்யாவிடம் இடது பகுதிகளை உக்ரைன் மீட்க முடியாது என்றும் உக்ரைனுக்கு நேட்டோவில் இடம் அளிக்கப்படாது என்றும் ட்ரம்ப் அரசு கூறி வருகின்றது. மேலும் இந்த விவகாரத்தில் முந்தைய பைடன் அரசால் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் ட்ரம்ப் தொலைபேசி உரையாடி அவருடன் உறவை புதுப்பித்துக் கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனுக்கு தாங்கள் கடந்த 3 ஆண்டுகளாக அளித்த உதவிகளுக்கு கைமாறாக அந்த நாட்டின் அரிய வகை கனிம வளங்களை வெட்டியெடுக்கும் உரிமை தங்களுக்கு கால வரையறை இல்லாமல் வழங்கப்பட வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தி வருகின்றார். இதற்கு ஒப்புக்கொண்ட உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி தங்கள் நாட்டுக்கு அமெரிக்கா பாதுகாப்பு உத்தரவாதம் அளித்தால் பொருளாதார ஒப்பந்தத்தில் கையொப்பமிட தயார் என்று அறிவித்திருந்தார். ஆனால் உக்ரைனுக்கு இனியும் பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்க முடியாது என்று ட்ரம்ப் திட்டவட்டமாக மறுத்திருந்தார். இந்த சூழ்நிலையில் இந்த பொருளாதார ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்காக அமெரிக்காவிற்கு வெள்ளிக்கிழமை வந்த செலன்ஸ்கி வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்பை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். அந்த சந்தர்ப்பத்தில் உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று செலன்ஸ்கி மீண்டும் வலியுறுத்தினார். இதனால் ட்ரம்ப் செலன்ஸ்கி இடையே ஆலோசனை காரசார வாக்குவாதமாக மாறிய நிலையில் அதிருப்தி அடைந்த ட்ரம்ப் பேச்சுவார்த்தையை பாதியில் முடித்துக் கொண்டு எழுந்தார். இதன் காரணமாக வெள்ளை மாளிகையில் இருவரும் கூட்டாக பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் ஒப்பந்தத்தில் கையொப்பமிடும் நிகழ்வையும் மதிய விருந்தையும் புறக்கணித்துவிட்டு செலன்ஸ்கி வெள்ளை மாளிகையிலிருந்து புறப்பட்டு சென்றார். ட்ரம்ப் மற்றும் செலன்ஸ்கி சந்திப்பின் போது அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் உடன் இருந்திருந்தார். பேச்சுவார்த்தையை பாதியில் நிறைவடைந்தது குறித்து தனது சமூக ஊடகத்தில் பதிவிட்ட அதிபர் ட்ரம்ப் அமைதியை ஏற்படுத்தவே அமெரிக்கா விரும்புகின்றது, மாறாக இந்த விடயத்தில் எந்த ஒரு முன்னுரிமையையும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி அமைதிக்கு தயாராக இல்லை, அவரது செயல் அவமதிப்பாகும். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையிலிருந்து மிகப்பெரிய பலனை பெறுவதில் அவர் குறியாக இருக்கின்றார். செலன்ஸ்கி அமைதியை கொண்டு வருவதற்கு தயாராக இருந்தால் நான் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வர தயாராக உள்ளேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே மீண்டும் நேரடி விமான போக்குவரத்தை தொடங்குவது தொடர்பாக துருக்கியில் இரு நாடுகளும் ஆலோசனை நடத்தின. இதுகுறித்து ரஷ்யா வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டதாவது, ரஷ்யா மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகளிடையே துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் 2வது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. குறித்த பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் தொழில் ரீதியிலானதாகவும் இருந்தது. இதுவரை இல்லாத வகையிலான தொழில் நடவடிக்கைகளை இரு தரப்பினரும் பரஸ்பரம் மேற்கொள்வது குறித்து இரு தரப்பினரும் விரிவாக ஆலோசனை நடத்தினர். குறித்த பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே மீண்டும் நேரடி விமான போக்குவரத்தை தொடங்குவது குறித்து விவாதிக்கப்பட்டது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் குறித்து ஆதரவான கருத்துக்களை கூறி சர்ச்சை ஏற்படுத்தி வரும் டொனால்ட் ட்ரம்ப் தான். அமெரிக்காவில் கடந்த இறுதி ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற நாட்டின் அதிபராக மீண்டும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
அந்த தேர்தலின் பிரச்சாரத்தின் போது பதவியேற்ற மிக குறுகிய காலத்தில் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரப்போவதாக அவர் சூளுரைத்திருந்தார். எனினும் அதற்கான செயற்திட்டம் எதையும் அவர் அப்போது வெளியிடவில்லை. புதினை வெகுவாக பாராட்டி வரும் ட்ரம்ப் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக முன்வைக்கும் செயற்திட்டம் ரஷ்யாவிற்கு ஆதரவாக இருக்கும் என்று அப்போதே சந்தேகம் எழுப்பப்பட்டது. குறித்த சூழ்நிலையில் அமெரிக்க அதிபராக கடந்த ஜனவரி 20 பதவியேற்றதிலிருந்தே பிறப்பின் அடிப்படையிலான குடியுரிமை ரத்து, உலக சுகாதார அமைப்பு, ஐநா மனித உரிமைகள் ஆணையகம் போன்றவற்றிலிருந்து விலகல், சீனா, கனடா, மெக்சிகோவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிப்பு போன்ற அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகின்றார். பாலஸ்தீன விவகாரத்தில் போரால் உருக்குலைந்திருக்கும் காசா பகுதியை தாங்கள் எடுத்துக்கொண்டு அந்த பகுதியை வள்ளம் கொழிக்கும் வர்த்தக பகுதியாக மாற்ற விரும்புவதாகவும் அங்கு வசிக்கும் பாலஸ்தீனர்களை அண்டை நாடுகளுக்கு வெளியேற வேண்டும் என்றும் ட்ரம்ப் கூறியது மிகப்பெரிய சலசலப்பையும் ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் உக்ரைன் விவகாரத்தில் ஜோ பைடன் தலைமையிலான முன்னாள் அரசின் கொள்கைகளை அவர் அடியோடு மாற்றியமைத்திருந்தார். ரஷ்யாவிடமிருந்து இழந்த பகுதிகளை உக்ரைன் மீட்க முடியாது என்றும் உக்ரைனுக்கு நேட்டோவில் இடம் அளிக்கப்படாது என்றும் அறிவித்த ட்ரம்ப் அமெரிக்க அரசால் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் தொலைபேசி உரையாடல் ஒன்றையும் உரையாடியிருந்தார். ஜேர்மனியில் அடுத்த ஆட்சியை அமைப்பதற்காக இந்த வாரம் நடைபெற்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்த பிரெட்சிட் மேர்ஸ் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி கூட்டணிக்கும் தற்போதைய பிரதமர் ஓலாப் சால்ஸ் தலைமையிலான சோசியல் ஜனநாயக கட்சியும் தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கூட்டணி 208 இடங்களை கைப்பற்றி முதலிடத்தை பெற்றுள்ளது. அலைஸ் வீடல் தலைமையிலான தீவிர வலதுசாரி கட்சி 152 இடங்களுடன் இரண்டாவது இடத்தையும், ஓலாப் சால்ஸின் கட்சி 120 இடங்களுடன் மூன்றாவது இடத்தையும் பிடித்தன. அதனை அடுத்து பிற கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து பிரெட்சிட் மேர்ஸ் அடுத்த பிரதமராக பொறுப்பேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவரது கன்சர்வேட்டிவ் கூட்டணிக்கும் சோசியல் ஜனநாயக கட்சிக்கும் இடையில் தான் கூட்டணி ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கருதப்படுகின்றது. இந்த சூழலில் இரு தரப்பினரும் புதிய அரசை அமைப்பதற்கான பேச்சுவார்த்தையை வெள்ளிக்கிழமை தொடங்கினர். அமெரிக்க துறைமுகங்களுக்குள் நுழையும் சீன கப்பல்கள் மற்றும் சீன தயாரிப்பு கப்பல்களுக்கு $1.5 மில்லியன் வரை வரி விதிக்க அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் முன்மொழிந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உலகளாவிய கப்பல் கட்டுதல், கடல்சார் மற்றும் தளவாட துறைகளில் சீனாவில் வளர்ந்து வருகின்ற ஆதிக்கம் குறித்து கவலைகளில் ஒரு பகுதியாக அமெரிக்கா இதை செயற்படுத்த தயாராகி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனின் நிர்வாகத்தின் போது ஜனவரி 16 அன்று வெளியிடப்பட்ட அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தின் அறிக்கை சர்வதேச அளவில் போட்டியிடும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களுக்கு அரசாங்கத்தின் பாரிய மானியங்கள் மற்றும் ஆதரவு காரணமாக உலகளாவிய கப்பல் கட்டுமானத்தில் சீனாவின் பங்கு 1999 5%இலிருந்து 2023 50% அதிகரித்துள்ளது. ஆனால் 1975 ஆண்டில் அமெரிக்க கப்பல் கட்டும் தளங்கள் 70 கப்பல்களை கட்டியிருந்தாலும் இன்று அவை ஆண்டுதோறும் 5 கப்பல்களை மட்டுமே கட்டுகின்றன என்று அந்த நிறுவனம் மேலும் கூறியது. இருப்பினும் முன்மொழிக்கப்பட்ட அமெரிக்க சீர்திருத்தங்களில் சீனா ஓசன் ஷிப்பிங் கம்பெனி போன்ற சீன கப்பல் நிறுவனங்களுக்கு சொந்தமான ஒரு கப்பலுக்கு $1 மில்லியன் வரை துறைமுக அணுகல் கட்டணம் அடங்கும். மாற்றாக ஒரு கப்பலின் சரக்கு திறனில் நிகர டன்னுக்கு அமெரிக்கா $1000 வசூலிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரம்ப் மற்றும் ஜெலன்ஸ்கியின் வார்த்தை மோதலுக்கு பிறகு ஐரோப்பிய தலைவர்கள் எதிர்வினையாற்றி வருகின்றார்கள். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பை உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி இன்று ஓவலில் உள்ள வெள்ளை மாளிகையில் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் மற்றும் ரஷ்யாவுடன் போரிடுவதற்கு உங்கள் நாட்டில் ஆண்கள் இல்லை என தெரிவித்தார். இந்த கருத்தால் கோபமடைந்த ஜெலன்ஸ்கி தங்கள் நாட்டிற்கு வந்து பார்க்குமாறு அழைத்திருந்தார். இருவருக்கும் இடையிலான வாக்குவாதம் அதிகரிக்கவே அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் குறுக்கிட்டு உக்ரைனிய ஜனாதிபதியை பார்த்து நீங்கள் எங்களுக்கு நன்றியுடன் இருக்க வேண்டும். நீங்கள் எங்கள் நாட்டிற்கு அவமரியாதையை காட்டுகின்றீர்கள். எனக்கு தெரியும் உங்களால் போரில் வெற்றி பெற முடியாது என்று. நீங்கள் நன்றியுடன் இருக்க வேண்டும். ஆனால் இதுபோன்று ஒப்பந்தம் செய்வது மிகவும் கடினமானது. எங்கள் ஆயுதங்கள் இல்லை என்றால் இந்த போர் எப்போதோ முடிந்திருக்கும் என்று ட்ரம்ப் தெரிவித்தார்.
இறுதியில் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி சந்திப்பானது வார்த்தை மோதலுடன் நிறைவடைந்தது. ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி வான்ஸ் இடையிலான வார்த்தை மோதலுக்கு பிறகு ஐரோப்பிய தலைவர்கள் உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தெரிவித்து வருகின்றனர். போலந்து பிரதமரும் ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவருமான டொனால்ட் டஸ்க் எக்ஸ் தளப்பதிவில் உக்ரைன் தோழர்களே நீங்கள் தனியாக இல்லை என பதிவிட்டுள்ளார். தென்கொரியாவில் கடந்த சில ஆண்டுகளாக குழந்தை பிறப்பு விகிதம் குறைந்து வந்துள்ளது. இதனால் சராசரி குழந்தை பிறப்பு விகிதம் 1% கீழே குறைந்துள்ளது. எனவே அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள அரசாங்கம் அறிவுறுத்திய நிலையில் ஆனால் அது அதிகரிக்கும் கல்வி செலவு கலாச்சார மாற்றத்தால் இளைஞர்கள் பலரும் குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. இது அரசாங்கத்திற்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து குழந்தை பிறப்பை ஊக்குவிக்கும் வகையில் அரசாங்கம் பல்வேறு சலுகைகளை அறிவித்தது. இந்நிலையில் கடந்த ஆண்டு சுமார் 2,38,000 குழந்தைகள் பிறந்துள்ளனர். இது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும்போது 8,300க்கும் அதிகமாக இருந்திருக்கின்றது. இதன் மூலம் கடந்த 9 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை பிறப்பு விகிதம் அதிகரித்திருப்பதாக தென்கொரியா புள்ளி விவர நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் வாழ்வது மகிழ்ச்சியாக இல்லை என்று அமெரிக்கர்கள் கொடுத்த அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவில் 10 7 பேர் அமெரிக்கா தற்போது செல்லும் திசையில் தங்களுக்கு பிடிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவுக்கு செல்ல விசா கிடைக்காதா என நீண்ட நாட்கள் வரிசையில் நின்ற மற்ற நாடுகள் தவம் கிடக்கின்ற நிலையில் அந்நாட்டு மக்களே அங்கிருந்து குடிபெயர்ந்து விட வேண்டும் என்று நினைப்பதாக ஆய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் அகிலம் மீடியாவின் இன்றைய நாளுக்கான காலை நேர உலக செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.